ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எப்படி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே 15 வெண்டைக்காவை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, வரமிளகா 2, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது கூடவே புளியும் லெமன் சைஸ் புளியும் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வெண்டைக்காயோட வலுவழுப்பு தன்மை போகிறதுக்காக அடுப்பத்தை வச்சு ஒரு பேனில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அப்போ வந்து அதில் இருக்கிற வலுவழுப்பு தன்மை வந்து மாறி கிடைக்கும் நமக்கு. அப்போ குழம்புல போட்டு சாப்பிடும்போது அந்த வலுவழுப்பு இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதை மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது மசாலாவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வெங்காயம் பாதியாக வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகா. நான் வந்து இன்றைக்கி காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து அது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் தான் 3 ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். வெண்டைக்காய் நமக்கு தேவையான அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல புளி, அந்த தண்ணியை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் பார்த்து ஏதாச்சும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டோன்னா டேஸ்ட்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.